பரிசு பொருட்களை முறைகேடாக விற்பனை செய்த வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. பரிசு பொருட்களை முறைகேடாக விற்பனை செய்த வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. விவரம் என்ன? நீண்ட நாள் முயற்சிக்கு பிறகு முன்னாள் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுக்கு தற்போது பிணை கிடைத்திருக்கிறது. அவரது கட்சி ஏற்கனவே 2 நாட்கள் பாகிஸ்தானின் பல்வேறு பகுதிகளிலே பேரணி நடத்த திட்டமிட்டுள்ளது. இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் என பாகிஸ்தான் அரசு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் இன்று பாகிஸ்தானிலே தீவிரவாத தற்கொலை படை தாக்குதல் ஒன்று நடைபெற்றுள்ளது. இதன் காரணமாக 12 ராணுவ வீரர்கள் மற்றும் 6 தீவிரவாதிகள் உயிரிழந்ததாக தகவல் வந்திருக்கிறது. ஏற்கனவே பலமுறை இது போல சமீப காலங்களில் நடந்திருக்கிறது எனவும், நாட்டிலே பாதுகாப்பு இல்லாத நிலை உருவாகி இருக்கிறது எனவும் இம்ரான்கான் கட்சியை சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். மேலும் விலைவாசி உயர்வு போன்ற பல்வேறு விஷயங்களுக்கும் அவர்கள் பாகிஸ்தான் அரசே பொறுப்பு எனவும் போராட்டம் நடத்த இருக்கிறார்கள். ஆகவே இம்ரான்கான் சிறையில் இருந்து வெளிவந்து அவரது கட்சி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே பேரணிகளை நடத்தினால் மீண்டும் ஒரு முறை பாகிஸ்தானிலே அரசியல் ரீதியான கொந்தளிப்பு ஏற்படுவதற்கான சூழல் உருவாகியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.